சார், மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? அதாவது ஏ கிளாஸ் அப்படின்னு ஒன்று சொன்னால் அது மீனம் தான். மீனத்தை ஃபுல் ஃப்ரேம் வச்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ஃபுல் ஃப்ரேம் வச்சா எப்படி சும்மா ஜம்முன்னு ராஜா மாதிரி இருப்பாரோ, மீனத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இப்படி தான் இருப்பீங்க. சந்தோஷத்தின் உச்சத்தில் திகழக்கூடிய ஒரு டைம் பீரியட்னா மீனத்துக்கு தான். மீனராசி நண்பர்கள் பல பேருக்கு வந்து ஹெல்த்தில் பல மாற்றங்கள் கொடுக்கும். ஃபேமிலி ஒன்று சேரும். இவ்வளோ நாளாக பிரிவு, காதுன்னா வேது வேதுன்னு கேட்குமாம்மா. ஹலோ அப்படின்னா கொழுப்பா என்னைய அப்படி சொல்கிறேன் அப்படி சாதாரண அலோக்கே இந்த கதினா திட்டுனா என்ன அடி கொடுக்கும். அதனால் மீனராசி நண்பர்கள் பல பேருக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைலாம் கிளியர் ஆகும், தலை பிரச்சனை கிளியர் ஆகும், புரிதல் பிரச்சனை கிளியர் ஆகும், மன வலிமை ஃபஸ்ட்டு அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வருவாங்க, உடம்பு பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவாங்க, வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், பேர குழந்தைகள் எடுக்கக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு தொழில் அமைக்கக்கூடிய பிராப்தம், நதிகள் பக்கத்தில் அருமையான ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணக்கூடிய பிராப்தம், இயற்கை வளத்தில் நீங்கள் இறங்கக்கூடிய பிராப்தம், கோவில் கட்டக்கூடிய பிராப்தம், மாட்டு தொழும் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், பேங்க்ல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம், என்ன ஓடுமோ அது கிடைக்கும். அதுதான் வந்து சென்னை பாஷையில் சொல்லணும்னா மீனராசி நண்பர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே தாராளமாக நடக்கும். அதாவது இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது.